எபிசோட் நம்பர் 9. ரீனாக்கு காலையிலே ஒரு கனவு வர்ற மாரி ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுனும், ரீனாவும் மறுபடியும் நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு ஏற்கனவே பேசினது, அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணது, இதெல்லாம் அவங்களுக்கு கனவு மாரி வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட். அப்புறம் டக்குனு எந்திச்சிடுறாங்க. எந்திச்சதும் அங்க அங்கிள் காஃபி கொண்டு வந்து குடுக்குறாரு, கணேஷ் அங்கிள். "என்னம்மா கெட்ட கனவா?" அப்படின்னு சொல்றாரு. "கெட்ட கனவு வர்றதே நம்ம லைஃப் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதான்" அப்படிங்கிற மாரி ஜோக் அடிச்சுட்டு போயிடுறாரு. உடனே நம்ம ரீனா ராக்கிக்கு ஃபோன் பண்றாங்க. "நம்மள்ட்ட பேசுறது யாருக்காச்சும் சொன்னியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு இந்த பேஷண்ட்ட பார்த்துட்டு இருக்கும்போது, உடனே பேஷண்டோட அந்த கட்டிலுக்கு அடியிலே போயிடுறாரு. போய், "இல்ல நீ தான் யார்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே" அப்படின்லாம் சொல்றாரு. ரீனா சொல்றாங்க, "காலையில ஒரு கெட்ட கனவு" அப்படின்னு சொல்றாங்க. "உன் கனவுல நானும் வந்தேனா?" அப்படின்னு கேட்கறாரு ராக்கி. ஆனா, ரீனா அதெல்லாம் கண்டுக்காம, "அர்ஜுன் எப்படி இருக்காரு? அப்புறம் ரதி மேம் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்கறாங்க. "அர்ஜுனுக்கு வந்து புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. பேரு மது" அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் ரதி மேம் தான் பாவம் அப்படியே வர்றாங்க, போறாங்க. இன்னும் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா பேசிட்டு இருக்கும்போதே ராக்கி வந்து ரதி மேம்ட்ட ஏன் ஒரு தடவ பேசி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க மறுத்துடுறாங்க. மறுபடியும் கேட்குறாரு, "உன்னோட கனவுல அர்ஜுன், ரதி மேம் வர்ற மாரி நானும் வரனா?" அப்படின்னோனே, "ஆமா அது ரொம்ப முக்கியம். ஃபோன வைன்னு" சொல்லிட்டு ரீனா ஃபோன கட் பண்றாங்க. ராக்கி கட்டிலேருந்து வெளிய வராரு. அங்க சிந்து நின்னுட்டு இருக்காங்க. "என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஒண்ணும் இல்ல டஸ்ட்டா இருந்துச்சு" அப்படின்ட்டு சொல்றாரு. "எங்க எங்க எங்க டஸ்ட் இருக்கு?" அப்படின்னா, "இல்ல கனவுல" அப்படின்னு சொல்றாரு. எதையாவது உளறும் அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க அங்கருந்து. அடுத்ததா காலேஜ காட்டுறாங்க. மது வந்து அர்ஜுன தேடிட்டு இருக்காங்க. அவரு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த டிரைவர் அண்ணாட்ட, "நாங்க இல்லன்னு சொல்லுங்க" அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மது பார்த்துடுறாங்க. அப்புறமா ஒரு வழியா போய், "என்ன பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க?" அந்த மாரிலாம் கேட்கும்போது, அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டவங்க சிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு கூட தான் 2 பாஸ்ட் இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து எதுக்கு?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "யாருக்கு தான் பாஸ்ட் இல்ல?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "இப்ப என்ன ஒண்ணுன்னா ரிலேஷன்ஷிப்க்கு வான்னா சொன்னேன். மொத ஷிப்லயே ஏற மாட்டேங்கிற" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருப்போம். உன்னோட ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லு. என்னோட ஏதாவது ஹேப்பி நியூஸ்னா உனக்கு சொல்றேன். இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிடுவோம். அந்த மாரிலாம் சொல்றாரு. டீலுக்கு ஓகே அப்படின்ட்டு மது கேட்கறாங்க. அப்புறம் அவரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேங்கிறாரு. அப்பாடா ஒரு வழியா ஸ்மைல் பண்ணி அப்படின்ட்டு மது சொல்றாங்க. அடுத்ததா மானசாட்ட அசோக் அப்படிங்கிறவரு ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, "நீங்க இந்த போஸ்ட்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த ஹாஸ்பிட்டல ப்ராஃபிட் ஜோன் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கோவப்படுறாரு. மானசா சொல்றாங்க, "இந்த ஹாஸ்பிட்டல் பல வருஷமா ஒரே ஸ்ட்ரக்சர்ல இயங்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னுலாம் வந்து அத மணி மேக்கிங் மெஷினா மாத்த முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு. 6 மாசத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள வரலன்னா, உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆயிரும். போர்ட் மெம்பர்ஸ்ட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 6 மாசத்துக்குள்ள ப்ராஃபிட்ல கொண்டு வரணுன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரு ஃபோன் வச்சுட்டாரு. ஸோ மானசா வந்து ஏன் எப்பவும் இந்த பணத்த பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. ஸோ அவங்களுக்கு மேலயும் ஒரு பிரஷர் இருக்காங்க. அடுத்ததா அவங்க உடனே கால் பண்ணி ரகுவையும், அமலாவும் கேபின்க்கு கூப்பிடுறாங்க மானசா. ரகு மற்றும் அமலாவ கார்டியாலஜிஸ்ட்டா தான் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க மானசா. ஆனா, அவர் திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அப்பெண்டிஸ் ஆப்பரேஷன்லாம் பண்ற மாரிலாம் காட்டுவாங்க. இது எதுவும் வந்து லாஜிக்கல் மிஸ்டேக்கா என்னன்னு சரியா தெரியல. அடுத்ததா மானசா வந்து இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அந்த 3 பேஷண்ட் திடீர்னு இறந்தாங்க இல்லையா? அது என்ன ரீசன் கண்டுபிடிச்சீங்களா? அப்படின்னோனே, ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. மனசு என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் சரண்யா மற்றும் ரதி மேம்ட்ட நான் பேசிட்டேன். அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. நேச்சுரல் டெத் மாரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, நீங்க எப்படியாவது அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரகு, அமலாவும் நாங்க இப்ப தான் வந்திருக்கோம். ஆனா, பழைய ரெக்கார்ட்ஸ பார்த்து சரியா கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால மனசு சொல்றாங்க, "கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து எதுவும் அந்த மாரி நடக்காம பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகே. நீங்க எங்கள அதுக்காக வந்து தான் ஹையர் பண்ணியிருக்கிறீங்க. நாங்க கண்டிப்பா அத பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க 2 பேரும். அடுத்ததா ரதி வந்து டாக்டர் சரண்யாவோட கேபின்க்கு வராங்க. அங்க சரண்யாவோட டாட்டர் இருக்காங்க. அவங்கள சரண்யா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்னோட டாட்டர் ஹரிணி 3 இயர் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹரிணி வந்து சரண்யாட்ட உடம்பு பார்த்துக்கோங்க, மெடிசன்லாம் டைம்க்கு எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரதிய பார்த்து எங்க அம்மா டாக்டர்ன்னு தான் பேரு. ஆனா டேப்லெட்லாம் போட மாட்டாங்க டைம்க்கு அப்டின்ட்டு சொல்றாங்க. சரண்யா இப்படிதான் என்ன பத்தி எல்லார்ட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து 2 பேரும் ரொம்ப பாசமா இருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தரு. அப்புறமா ஹரிணி வந்து அ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரதி என்ன கேட்குறாங்கன்னா, "எப்படி நீங்களும் உங்க பொண்ணு இவ்வளோ நல்லா கலெக்ஷன்ல இருக்கிறீங்க? டீனேஜ் குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது கஷ்டம்ல" அப்படின்னு சொன்ன உடனே, சரண்யா சொல்றாங்க, "எனக்கும் அந்த டைம்ல என்னோட டீனேஜ் டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்து ஃபேமிலிக்கும், ஹாஸ்பிட்டலுக்கும் ஈக்குவலா டைம் குடுப்பேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படின்னோன, "நான் அந்த கட்டத்தெல்லாம் கடந்துட்டேன்னு நெனைக்கிறேன். என்னால அந்த மாரி கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியல" அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் வந்து இல்ல சரியாயிரும். ரதி சொல்றாங்க, "ரொம்ப லேட் ஆயிட்டு. இனிமே எப்படி சரியாகும்னு தெரியலன்னோனே" சரண்யா, "இல்ல, இல்ல எதுக்குமே வந்து லேட் ஆகாது. எந்த விஷயத்துக்குமே. இப்பவும் டைம் இருக்கு. நீங்க வந்து அத சரி பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா என்ன வேலையா வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. சரண்யா சொல்றாங்க, "ஒரு பிரெக்னன்ட் கேஸ், அப்புறம் ஒரு ட்ரக் அபியூஸ் கேஸ் 2மே நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. ரதி வந்து தயங்குறாங்க.
மனசு அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரண்யா வந்து இல்ல, இல்ல அது நான் பார்த்துக்கிறேன். ஆராதனாவோட ஹெல்ப்ப எடுத்து நீங்க இந்த 2 கேஸையும் நீங்களே பார்த்துக்கோங்க. மத்தத வந்து அமலாவும், ரகும் பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ரதி, சரண்யா சொன்ன அந்த ட்ரக் அப்யூஸ் பேஷண்ட்ட போய் பார்க்குறாங்க. ஒரு மாரி அன்கான்ஷியஸா இருக்காரு. ஆராதனாட்ட என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கும்போது, அவங்க வந்துட்டு எதுவுமே சரியா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுக்குறாங்க ரதி. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்து அந்த பிரெக்னன்ட் பேஷண்ட்ட பார்க்க வர்றாங்க. போற வழியிலே ராக்கியும் கூட்டு போயிடுறாங்க அந்த ரூம்குள்ள. அப்புறம் எப்ப டெலிவரி ஆகணும்னா, இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் தான் டாக்டர் ராக்கி. இவர் தான் இனிமே உங்களுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் ஆஃப் அவர் ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ராக்கி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அப்புறம் வெளிய வந்ததுக்கப்புறம், "ரதிட்ட நீங்க ஏன் என்ன பத்தி இவ்ளோ புகழ்ந்து பேசுனீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ வந்து கேப்பபிள் தான். நான் உன்ன கவனிச்சுட்டு தானே இருக்கிறேன் வந்த டைம்ல இருந்து. ஸோ யூ ஆர் அ வெரி குட் டாக்டர்" அப்படின்லாம் சொல்லி சொன்னோனே, அவரு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அடுத்ததா நமக்கு ரதியோட வீட்ட காட்டுறாங்க. அங்க திவி வந்து பெட்ரூம்குள்ள வந்து கபோர்ட்ல இருக்கிற அந்த பணத்த வந்து யாருக்கும் தெரியாம எடுக்கிறா. எடுத்து முடிச்சதுக்கப்புறம், தாத்தா வந்து கதவ தொறந்துடுறாரு. பெட்ரூம் கதவ. பாத்துடுறாரு. திவ்யும் அவர பாத்துடுறா. ஆனா, தாத்தா எதுவுமே சொல்லாம அங்கருந்து கெளம்பிடுறாரு. இதோட நம்மளுக்கு எபிசோட் நம்பர் 9 முடியுது. ஸோ, அடுத்து வரப்போற எபிசோட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.